another long video. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன அவுட்டிங் பிளான் ஃபேமிலியோட. எங்கேயாவது போகலான்னு யோசிச்சிட்டே இருந்தோம். மெயினாக வந்து தண்ணியில் போய் நல்லா விளாடணும், ஏன்னா வெயில் அவ்வளோ கொளுத்துது. சரி எங்கே போகிறதுன்னு யோசிச்சிட்டே இருந்தோம். சப்போஸ் ஆனைக்கட்டிலாம் போனால் வந்து சம்டைம்ஸ் விட மாட்டாங்க, போலீஸ் பிரச்சனை இருக்கும், அப்புறம் தண்ணியும் சம்டைம்ஸ் இருக்காது வெயிலுங்கிறனால. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு சூப்பரான ரெசார்ட் இருக்குங்கிறது இவ்வளோ நாளாக தெரியாமல் போயிடுச்சு. அங்கே வந்து செம்மையாக ஒரு பூல், அப்புறம் மேன்மேட் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், வீடியோஸில் தான் பார்த்தோம். ஸோ இப்போ அங்கே தான் எல்லாரும் பிளான் பண்ணி கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி போய் எங்கள் கசின்ஸை பிக் பண்ண போயிட்டுருக்கோம். ஸோ அதுலேருந்து அப்படியே வீடியோ கண்டினியூ ஆகும். அப்படியே நாங்கள் ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். இது டார்ஸா லக்ஸுரி ரெசார்ட். இது எங்கள் வீட்டிலேருந்து ஜஸ்ட் 10 minutes தான் லொக்கேட் ஆகிருக்கு. நல்ல பியூட்டிஃபுல் மவுண்டைன் கவர்டு. கீழே இந்த ரெசார்ட் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நம்ம ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணிகிட்டே இருப்போம், பட் அது நடக்கவே நடக்காது. சடனாக முதல் நாள் நைட் பிளான் பண்ணுவோம், சூப்பராக எக்ஸிக்யூட் ஆகிடும்ல. அப்படி தான் இந்த ட்ரிப் எங்களுக்கு. திடீர்னு எங்கேயாவது தண்ணியில் விளையாட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவும் மாமாவும் தான் ஆரம்பித்தாங்க. பொள்ளாச்சி, ஆனைக்கட்டி தான் நாங்கள் யூஸ்வலி போவோம். பட் இப்போல்லாம் அங்கே வந்து போலீஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. சரி அதனால தான் வேற எங்கேயாவது செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பொள்ளாச்சியில் 2-3 ரெசார்ட்ஸ் கேட்டேன், எல்லாமே புக்டு. ஆனைக்கட்டிலையும் கேட்டோம், 2500 சொன்னாங்க. அப்போ தான் யோசிச்சேன், நம்ம வீட்டு பக்கத்தில் இந்த ரெசார்ட் இருக்கே, கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ சூப்பரான பேக்கேஜ் வித் ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்லாம் இருக்கும்போது சரி எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. சரி எதுக்கு அவ்வளோ தூரம் இந்த வெயிலில் ட்ராவல் பண்ணோம், இங்கேயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். இதுதாங்க எங்கள் அக்கா போன விழா. இவங்களுக்கு தண்ணியை பார்த்தோன்னா அப்படி ஒரு கொஷி, எங்கள் பிளட்டுன்னு ப்ரூவ் பண்ணிட்டா. அந்த தண்ணியை பார்த்தோன்னா உடனே போய் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னாடி இருக்க ஃபவுண்டைனை பார்த்து எக்ஸைட் ஆகிட்டா. அப்புறம் இந்த பக்கி வேன் வந்துச்சு, இதில் எல்லோரும் ஏறி எங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. ஸோ நாங்கள் புக் பண்ணியிருந்தது வந்து 1 day பேக்கேஜ், மார்னிங் டு ஈவினிங் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான். போனோன்னு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. இது வந்து ஒரு யூஸ்வலான ரொம்ப ரொம்ப நார்மலாக இருந்துச்சு இந்த வெல்கம் ட்ரிங்க்கு. இதை குடிச்சிட்டு எல்லாருக்குமே இந்த டேக் கொடுத்தாங்க. ஸோ விச் மீன்ஸ் நம்ம அந்த ஒரு 1 day ட்ரிப்புன்னு நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த டேக் கொடுத்தாங்க. ஸோ ரெசார்ட்குள்ளே தே ஹேவ் அ ஸ்பெசிஃபிக் ஏரியா கால் ஃபன்லேண்ட். இங்கே தான் இந்த வாட்டர் ஃபால்ஸு, ப்ளே ஏரியா எல்லாமே இருக்குது. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்களோட லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் இந்த லாக்கர் ரூமில் வச்சுட்டோம். பிகாஸ் நாங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். எல்லா லக்கேஜ்லாம் வச்சதுக்கப்புறம் இந்த ஃபன்லேண்ட்குள்ளே போனோம். இந்த கேஜஸில் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு இந்த பேர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு உள்ளே போனோடனே இங்கே ஒரு லிட்டில் பார்க் செட்டப், நல்ல க்ரீன் லஷ்ஷான ட்ரீஸ் அண்ட் போகன் வில்லாஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் நிறையா வந்து இன்டோர் கேம்ஸு, டேபிள் கேம்ஸ் அதெல்லாமே இருந்துச்சு. ஸோ போனோன்னு விழாவை இந்த இதில் ஸ்லைடில் உட்கார வச்சு விளாட வச்சுட்டு இருந்தோம். எங்களை விட வெளில போனோன்னா அவள் எப்போவுமே ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவா. அண்ட் நாங்கள் போயிருந்த அன்னைக்கு சரியான வெயில் தான், பட் இந்த ஒரு க்ரீன் ஸ்பேஸில் இருக்கும்போது அவ்வளோ கஷ்டமாக தெரில. ஸோ நாங்கள் போயிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் இதை ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து சரி அந்த ஸ்டிக் வந்து சரியில்லை, ஸ்டிக் ஆகலை. பட் நான் கரெக்டாக எய்ம் பண்ணி ரவுண்டுக்குள்ளே வந்து இது பண்ணிட்டேன். அண்ட் ரொம்ப நார்மலான ஸ்னேக் அண்ட் லேடர் கூட ஒரு டிஃப்ரெண்ட்டான இடத்துல போய் நம்ம ஃபேமிலி கூட விளாடும் போது எவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்குங்கிறது அன்றைக்கி எனக்கு புரிஞ்சுச்சு. ஒரு நார்மல் கேம் கூட செம ஃபன்னாக நாங்கள் விளாடிட்டு இருந்தோம். அப்புறம் அப்படியே ரெசார்ட்டோட இந்த பக்கத்துக்கு வந்தோன்னா நிறையா ஸ்விங் லைனாக போட்டிருந்தாங்க. ஸ்விங்கை பார்த்தோன்னே நாங்கள்லாம் ஆளுக்கு ஒரு ஸ்விங்கை போய் பிடிச்சிட்டு உட்காந்துட்டோம். எங்கள் அம்மா அப்பா வேறு தனியாக ஒரு சைடில் ரொமான்ஸ் வேறு. அது என்னமோ தெரியல, அந்த சின்ன வயசுலேருந்தே இந்த ஸ்விங்கை பார்த்தா ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம்தான். அதுவும் விழாவை வச்சு கூட ஆடிட்டு இருந்தோம், எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அப்புறம் அப்படியே டைம் ஆல்மோஸ்ட் 12:31 ஆகிடுச்சு. எங்களுக்கும் பயங்கர பசி ஆகிடுச்சு. ஸோ லஞ்சுக்கு வந்து மறுபடியும் நாங்கள் வந்து உள்ளே வந்துட்டோம். அந்த ஃபன்லேண்டுங்கிற ஏரியாவுக்கு வந்தோம்னு சொன்னோம்ல. லஞ்ச் வந்து மெயினாக அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட தான் இருந்துச்சு. அண்ட்
அண்ட் லஞ்சை பற்றி சொல்லியே ஆகணும். அவங்க வைட் ஸ்ப்ரெட் மெனு வச்சுருந்தாங்க. ஸ்டார்டர்ஸ்லேயே ஒரு 4 வெரைட்டிஸ் இருந்துச்சு, மெயின் கோர்ஸில் ஒரு 4 வெரைட்டிஸ், டெசர்ட்ஸ்னு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு. ஸ்டார்டர்ஸ்க்கு 10 on 10 தான். அவ்வளோ நல்லா இருந்துச்சு எல்லாமே. ஸோ நாங்கள் எல்லாருமே எடுத்துகிட்டு ஒட்டுக்கா டேபிளில் உட்காந்து நல்லா சாப்பிட ஆரம்பித்தோம். ஸோ ஃபுட்டுமே இந்த பேக்கேஜ்லேயே இன்க்ளூடட் தான். ஸோ மார்னிங் 10:30லேருந்து ஈவினிங் 6 வரைக்கும் 2300 வாங்கினாங்க. ஸோ இதில் ஃபுட் அண்ட் ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே இன்க்ளூடட். அண்ட் எனக்கு இந்த கேரட் அல்வா மட்டும் கொஞ்சம் பிடிக்கல, மித்தபடி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் எங்களோட ஆக்சுவல் பிளான் ஆஃப் த டேவே லஞ்சுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு, விச் இஸ் டு கெட் இன் சைட் தி வாட்டர். ஒரு 3-4 hours எங்களை மறந்து இந்த தண்ணிக்குள்ளே நாங்கள் ஆடிட்டு இருந்தோம். அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அது தண்ணியை பார்த்தா மட்டும் எங்கேருந்து தான் அப்படி ஒரு ஹாப்பினஸ் வருமோ தெரில. என் தங்கச்சி இப்படி ஓடி வருதே என்னை உள்ளே தள்ளி விடுறது தான். பிகாஸ் இதுக்கு முன்னாடி அவளை நான் உள்ளே தள்ளி விட்டுட்டேன். ஸோ தண்ணிக்குள்ளே பால் வச்சு பயங்கரமாக விளையாடிட்டு இருந்தோம். இந்த ரெசார்ட்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமே இந்த ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் தான். ஒரு நேச்சுரல் வாட்டர் ஃபால்ஸ் நம்ம போய் நின்னா நம்ம மேலே அந்த ஃபோர்ஸாக தண்ணி விழுகும்ல, அந்த ஃபீல் வந்து ஆக்சுவலி இங்கே கிடச்சிதுங்க. அந்த வெயிலுக்கு அந்த வாட்டர் நம்ம மேலே விழும்போது ஒரு மாதிரி நல்ல ஸ்ட்ரெஸ்லாம் லெட் டவுன் ஆகி இன்னும் கொஞ்சம் நேரம் அதில் நிற்கணும் போல் இருந்துச்சு. பயங்கர ஃபோர்ஸாக விழுந்துச்சு. சூப்பராக மேக் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் நேரம் ஆக ஆக அப்படியே கிளைமேட் கொஞ்சம் அப்படியே டல்லாச்சு. நல்லா விளாடிட்டு இருந்தோம். எங்களை மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. பட் நாங்கள் பூலில் இறங்கும் போது கம்மி, யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். இந்த பூலுக்கு பின்னாடியே இந்த ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறேன் இல்லைங்க, அதுக்கு ஜஸ்ட் பின்னாடியே ஒரு கேவ் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க, நல்லா டார்க்காக. அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி நல்லா பார்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ரெசார்ட்டே. ஆக்சுவலி நான் சொல்ல மறந்துட்டேன், இது வந்து 2500 சொன்னாங்க. நாங்கள் வந்து ஒரு 10 பேர் போகிறேங்கிறனால அவங்க கொஞ்சம் ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணி எங்களுக்கு 2300 கொடுத்தாங்க. சம்மருக்குலாம் எங்கேயாவது போகணும் அப்படின்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். மேபி ஒரு சிலருக்கு இது கொஞ்சம் காஸ்ட்லியாக ஃபீல் ஆகலாம், எங்களுக்குமே அப்படி தான் இருந்துச்சு. பட் வர்த் ஃபார் த மணிங்கிற மாதிரியும் இருந்துச்சு. ஓகே, நம்ம நல்லா 1 day ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்டும் இருந்துச்சு. எல்லோரும் தண்ணிக்குள்ளே இறங்கி விளாட்டு அப்படி ஒரு விளாட்டுங்க. அண்ட் எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஸ்விம்மிங் எனக்கு தெரியாது. ஸ்விம்மிங் வந்து ஆக்சுவலி ஒரு லைஃப் ஸ்கில், ஆனால் அதை நான் கற்றுக்காம விட்டுட்டேன். அண்ட் இந்த வாட்டர் பலூனை போட்டு தண்ணிக்குள்ளே மிதந்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி இந்த வாட்டர் பலூன் போட்டால் ஸ்விம் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான் போல். அண்ட் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், என்னோடய ஃபேமிலி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஆஃப் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னே சொல்லலாம். என் ஹஸ்பண்டே நான் வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேட்டகரியில் தான் எப்போவுமே வச்சுப்பேன். அண்ட் என் அக்கா என்னை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும், என்னை பற்றி உனக்கு தெரியணும் அப்படின்னா எங்கள் அக்கா கிட்டே கேட்டால் போதும். பிகாஸ் ஒரு சின்ன விஷயம்னா கூட நான் அவகிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன், அவட்ட கேட்டு தான் பண்ணுவேன். அண்ட் என் கசின்ஸ் சின்ன வயசுலேருந்து நான் வளர்ந்தது இவங்க கூட தான். ஸோ இவங்க கூட வெளியில் போகிறது எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகிறத விட லைக் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிகாஸ் நாங்கள் பயங்கரமாக ஹாப்பியாக அந்த மொமெண்ட் ஒரு சின்ன இடத்துக்கு போனாலோ இல்லை வீட்டில் இருந்தாலுமே அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இது இங்கேன்னு இல்லை, எங்கே இருந்தாலுமே நாங்கள் அப்படி தான் என்ஜாய் பண்ணுவோம். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் என்னென்னா, என் ஹஸ்பண்ட் வந்து இந்த அளவுக்கு என் ஃபேமிலி கூட மிங்கிள் ஆகிறதே நான் ஒரு பெரிய பிளெஸிங்காக பார்க்குறேன். பிகாஸ் இஃப் இட் இஸ் நாட் தட் வேனா ரொம்ப கஷ்டம். லைக் அது ஒரு மாதிரி நல்லாவே இருந்திருக்காது. என்னால் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி ஆஃப்டர் மேரேஜ் கூட ரொம்ப ஜாலியாக என் ஃபேமிலி கூட இருந்திருக்க முடியுமாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ திங்ஸ் டச் அவுட் நல்லபடியாக எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி எல்லாம் நடந்துருச்சு. அண்ட் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தண்ணிக்குள்ளே ஒட்டுக்காக குதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுட்டு இருந்தோம். நாங்கள் எல்லாருமே பூலில் விளையாடிட்டு இருக்கும்போது விழாவை தூங்க வச்சுட்டாங்க. பட் அந்த டேவோட ஹைலைட்டை இவள் வந்து பூலில் இறங்கி விளாண்டது தான். தண்ணியை நான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் பார்த்தோன்னே தண்ணின்ட்டு இருந்தா. அண்ட் பூலை பார்த்தோன்னே அப்படி ஒரு குஷி, அதுவும் உள்ளே விளாட்றதுக்கு. அண்ட் அவங்களுக்குலாம் நேச்சுரலாகவே அந்த ஸ்விம்மிங் வருது. காலை அவள் பாட்டுக்கு அசைஞ்சிட்டு பாட்டு வேறு. மேடம் தண்ணியில் இருக்கிறது ஷி என்ஜாய் ஸோ மச்சுங்க. அண்டு நாங்கள் எல்லோரும் கூட சேர்ந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். மேடம்க்கு அப்படியே கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு ஒரே கூலாக குக்கும்பராக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் நீங்கள் பாருங்களேன், எங்கள் அம்மா அதுலேருந்து தூக்க ட்ரை பண்ணுறாங்க. நோ கையை தள்ளி விடுறதும். ஷி வாண்ட்ஸ் டு பி தேர் இன் வாட்டர் ஃபார் லாங் டைம். அண்ட் நாங்கள் சரி ரொம்ப நேரம் விட வேணாம், ஃபீவர் ஏதாச்சும் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். அண்ட் நாங்களும் அப்படியே வெளியில் இறங்கி போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஹேர்லாம் ட்ரை பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எங்களோட ஸ்நாக்ஸுக்கு கிளம்பிட்டோம். உண்மையாகவே இந்த தண்ணிக்குள்ளே இருந்து இந்த 3-4 hours எப்படி போச்சுன்னே தெரில, அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் மெயினாக இந்த வெயிலுக்கு அது தண்ணிக்குள்ளே இருக்கிறது தான் ஹைலைட்டே. நாங்களாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட போயிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி
குட்டி வீடியோ செஷன். அண்ட் இங்கே வந்து டீ, காஃபி, கேக்ஸு, போண்டா அண்ட் சட்னி எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸ்நாக்ஸும் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவராலாக நீங்கள் எனக்கு கிட்ட வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நாங்கள் ஃபேமிலியாக போய் ரொம்ப என்ஜாய் பண்ணனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. But it depends to person and family to family. And if you feel it's little costlier and maybe உங்களுக்கு அதர் ஆப்ஷன்ஸ் கூட நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். எங்களுக்கு இது ரொம்ப தூரம் ட்ராவல் இல்லை, பக்கத்துலங்கிறனால எங்களுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்ப கன்வீனியண்ட்டாக பட்டுச்சு. ஸோ அப்படியே நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. தேங்க்யூ ஆல் ஸோ மச். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அண்ட் அதே மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும்.